அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் 2 டம்ளரில் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வைக்க வச்சுருக்கோம் அடுப்பில். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மாவு பிசையும் போது நல்லா சாஃப்ட் அண்ட் பஃபியாக வரும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை வந்து நம்ம கரண்டியோட பேக் சைடு மத்துக்கட்டையிலையோ எதுலையோ உங்களுக்கு என்ன இருக்கோ வீட்டில் அதை வச்சு நீங்கள் பின்னாடி வந்து கிளறிக்கோங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப கொதிச்சிருக்கனால சுடும். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. இப்போ இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம என்ன செய்யணும், ஆற விட்டு கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வந்து ஸ்டீல் உலக்கு தான் எடுத்துருக்கேன். இந்த தட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இடியாப்பம் புளிய போகிறோம். நான் வந்து இந்த இடியாப்பக்கட்டை ஸ்டீல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை சுற்றி உள்ளுக்கு நான் வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்து அதுக்குள்ளே வச்சு நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இந்த இடியாப்பத்தில் அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தட்டு ஃபுல்லாக நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இட்லி சட்டியில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தை. அதுக்குள்ளே வந்து நான் இந்த தட்டை வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தேங்காய் உடச்சி இப்போ தேங்காய் வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நான் எடுக்கக்கூடிய முதல் பால் நான் அரைச்சி இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். திரும்பவும் இதை பிழிஞ்சு போட்டு திரும்பவும் இன்னொரு ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 இது எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இடியாப்பமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இடியாப்பம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக உதிரியாக வந்திருக்கு நமக்கு. இப்போ அந்த தேங்காய் பாலில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்பு கூட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா தான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும் நமக்கு. அதனால் ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வாசத்துக்கு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் தேங்காய் பால். இப்போ இதை நல்லா சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு தேங்காய் பால் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இதை வந்து இடியாப்பம்னா ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுக்கோசரமே நான் வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சுருவேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.